பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் AM ஷாஜகான் வேட்புமனு தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன், பாபநாசத்தில் வேட்பாளர் ஷாஜகான் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியில் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. தமிழகம் முழுவதும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் தொடங்கி வரும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் AM ஷாஜகான் ஊர்வலமாக பாபநாசம் அண்ணா சிலையில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக 1000க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் பாபநாசம் தாலுகா அலுவலகத்தை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் பாபநாச சட்டமன்ற தொகுதி நடத்தும் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஷாஜகான் வேட்புமனுவினை பாபநாச வட்டார கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமை ஆகியோர் முன்னிலையில் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் பாபநாச சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஷாஜகான் பேட்டியளித்த நிலையில் பாபநாச சட்டமன்ற தொகுதி அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் அரசு கலைக்கல்லூரி அமைக்கவும் மற்றும் கரும்பு விவசாயிகள் பிரச்சனைகளை உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக அரசு சர்க்கரை ஆலையை ஏற்று நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பாபநாச சட்டமன்ற தொகுதியில் செய்தி தொடர்பாக உறுதிமொழி அளித்ததன் பேரில் பாபநாச சட்டமன்ற தொகுதியில் மக்களிடம் AM ஷாஜகான் அவர்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை முன்பிருந்தக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாக்கு கொடுத்தது போல பாபநாசம் தொகுதியிலே ஒரு வேளாண் கல்லூரி அமைய வேண்டும் என்பதை சட்டமன்றத்திலே வலியுறுத்துவேன். அதே போல தஞ்சை மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு விவசாயம் சார்ந்து அனைத்து நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய வகையிலே அதற்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்றும் கரும்பு விவசாயிகளுக்கான அவருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு குரல் கொடுப்பேன் என்றும் இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்.